ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். மன தூய்மை அப்படின்ட்டு பாபாவுடைய பக்தர்களுக்கு அது முக்கியமான ஒன்று அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு நமக்கு தேவையா அப்படின்ட்டு நம்ம கேட்டோம்னா, குரு வந்து இந்த சஸ்வேதம் புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னா, ஆத்ம ஞானமானது ஒருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்க முடியாத அளவுக்கு சூட்சுமமாகவும் அறிவு நிலையை கடந்ததாகவும் இருக்கின்றது. சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய சுய முயற்சினால் நமக்கு தேவையான நன்மைகளை வந்துட்டு பெறத்துக்கும், நம்முடைய நோக்கமான அந்த இறைவனை சென்று அடையிறதுக்கும் நம்மளுடைய சுய முயற்சியே போதும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது வந்துட்டு ஒரு நம்முடைய அறிவு நிலைக்கு கடந்ததாக இருக்குது அது. சரி, ஏன்னா நம்ம மனித அறிவுக்கு உட்பட்டதாக அந்த எல்லையற்ற பேராற்றல் வந்துட்டு இல்லைங்களா. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு குரு அப்படிங்கிறவங்க அவங்க நம்முடைய இறையாற்றல் கூட நேரடி தொடர்பில் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த சாய் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பெரும் வந்து உழைப்பாலையும் அதே மாதிரி பல கஷ்டங்களாலையும் நம்ம வேறு யாரும் அழிக்க இல்லாதவைகளை எல்லாம் நம்ம அந்த குருவுடைய உதவியினால் நம்ம எளிதில் வந்துட்டு பெறலாம். ஏன்னா குரு அப்படின்ட்டு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா நம்முடைய அப்பா அம்மா மாதிரி தான் வரும். சரிங்களா? அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்துட்டு வழிநடத்தி கொண்டு போகிறதுனால நம்முடைய தேவைகளும் நமக்கு நிறைவேறணும். நம்முடைய இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த உலகத்துக்கு தேவையான தேவைகள் வந்துட்டு நிறைவேறும். அதே மாதிரி நம்ம மறு உலகத்துக்கு தேவையான அந்த ஒரு ஆத்ம விடுதலை சொல்கிறாங்க இல்லையா, அதுவுமே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து குரு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர். ஓகேங்களா. இப்போது நம்மளுடைய கடவுள் வந்துட்டு யார் மேலே ரொம்ப வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியாக வந்துட்டு இருக்காருன்னா, அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு அவர் வந்துட்டு செய்கிறதுக்கான அந்த ஒரு விவேகம், வைராக்கியம் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாரு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து கொடுத்து இந்த வாழ்வேனும் இந்த பெருங்கடலை தாண்டி அவங்கள பத்திரமா அவங்க வந்துட்டு குரு மூலமாக தான் வந்துட்டு அழைச்சிட்டு போகிறாரு. சரிங்களா? அது மாதிரி ஆத்மா வந்துட்டு நம்ம வேதங்களை வந்துட்டு கற்பதனாலேயோ இல்லை புத்தி சலத்தை நடத்தினாலேயோ இல்லை மிகுதியான வந்து ஒரு புலமையினாலேயோ வந்துட்டு பெறப்படுவதன்று. சரிங்களா? அது அந்த ஆத்மா வந்துட்டு யாரை வந்துட்டு தேர்ந்தெடுக்குதோ அது வந்துட்டு அவனால தான் அது வந்து பெறப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த அவனுக்கே அது தன்னுடைய பண்பை வந்துட்டு வெளிப்படுத்துகிறது. புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா இருக்குது. ஆனால் அந்த ஆத்மாவுடைய பண்பு வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் நம்மளும் ஆத்மா நிலையில் அந்த கடவுள் நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆத்மாவும் வந்துட்டு வந்து ஒரே மாதிரியில் நம்ம வந்து செயல்படுவோம் இல்லையா. அப்போது அது வந்து தன்னுடைய பண்பை வந்துட்டு வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் வந்துட்டு மாறுபாட்டு வந்து இருக்கிறதுனால
அதை வந்து தன்னை வந்துட்டு தன்னுடைய பண்பை அதை வந்துட்டு வெளிப்படுத்துறதே கிடையாது இல்லையா. அதே மாதிரி இது வந்து பாபா வந்துட்டு சொல்கிறாரு, அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று உணவு பொருட்களையே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது. அஃதின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே அன்றி பிரிதில்லை. எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க வேண்டவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும். எனது கருவூலம் நிறைந்திருக்கின்றது. எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறு எதையும் பேசவில்லை என்று உரைத்தார். அதே மாதிரி பாபாவுடைய சிறப்பான குணங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, மற்ற துறவிகள் மாதிரி அவர் மக்களை விட்டு தனியே வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு, இல்லை வந்துட்டு காடு மலை குகை அந்த மாதிரிலாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இருந்தார். அந்த மாதிரி இருந்து அவர் பெற்ற ஞானத்தையும் அந்த ஒரு ஆன்மீக ஆற்றலையும் வந்து நம்மளுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்துட்டு அந்த ஒரு கிராமத்துக்கு வந்து வராரு. வந்துட்டு அங்கே இருந்து அது மூலமாக இந்த உலகத்துக்கு வந்துட்டு பல நன்மைகள் வந்துட்டு செய்கிறாரு. இந்த மாதிரி வந்து யாருமே எந்த ஒரு துறவியுமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு அந்த ஒரு நாட்டத்துக்காக அவங்க வந்துட்டு வெளியில் அவங்க வந்து தனியாக போயிட்டு வாழ்வாங்க இல்லையா. ஆனால் பாபா வந்துட்டு நம்ம மக்களுடைய ஒரு நலனை வந்து கருதி அவர் வந்துட்டு நம்ம மக்களோட ஒருத்தராக அவர் வந்து வாழ்ந்தார் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து உலக விஷயங்கள் எல்லாமே வந்து நடத்திட்டு மக்களுக்கு உலகில் எப்படி வாழணும் அப்படின்ட்டு அவர் வந்து போதிச்சார் இல்லையா. அதே மாதிரி கடவுள் காட்சி வந்து பெற்ற அப்புறமா மக்களுடைய அந்த ஒரு சுபிட்சத்துக்காக நம்ம வந்து பாடுபடக்கூடிய வந்து முனிவர்கள், அதே மாதிரி சாதுக்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு காணும்போது வந்துட்டு அரியுது இல்லையா. ஆனால் சாய்பாபா வந்துட்டு இவங்க எல்லாரையும் விட வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு முதன்மையானவராக வந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி வந்து ஒரு அசாதாரணமான ஒரு இந்த அறிவலை கடந்த விலை மதிப்பெற்ற தூய்மையான மாணிக்கங்கள்லாம் நம்முடைய சாய்பாபா. அவர் வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு கிடைச்சது வந்துட்டு நாமெல்லாம் வந்துட்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக வந்துட்டு இருக்கும். அப்புறம் அவரே சொல்லியிருக்காரு, எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். ஷாயி என்று சாதாரணமாக ஞாபகமூட்டிக் கொள்வதே
பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ, அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பாகும். சாயை நம்ம வந்துட்டு வணங்குறதுனால நமக்கு இந்த இல்வாழ்க்கையில் நமக்கு தேவையான தேவைகளை வந்துட்டு நிறைவேறி நம்மளுடைய பிறவியுடைய நோக்கத்தையும் நம்ம அடைய முடியும். அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பியல்பு. இதே மாதிரி பாபா வந்து கூறியது, ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். சரிங்களா? அவர் நமக்கு இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து, அதே மாதிரி நம்மளுடைய மறுவீடாகிய அந்த அப்படிங்கிற பெருங்கடலை வந்து கடந்து நம்ம ஒரு நற்கதியை அடையிறதுக்கும் வந்துட்டு உதவி செய்யறதா வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு.